சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாரிபாஸ்கர். நான் வெற்றி வியாழன், அதாவது ட்ரையம்பன் தேர்ஸ்டேன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இதோட முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட சோஷியல் ஒர்க்கர்ஸ் பலவிதமான சேவைகள் பண்ணிட்டு வராங்க தமிழ்நாடு ஃபுல்லா. இது எப்ப எனக்கு புரியுதுன்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் வந்தது. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட உயிரையும் பொருட்படுத்தாம அதுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களோட சேர்ந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து பணியாற்றினாங்க. அந்த வழியில் ஆரம்பிச்சது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர்கிட்ட நான் அவங்கள இந்த மாதிரி ஜூம்ல கனெக்ட் பண்ணி அவங்களோட அனுபவங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை பார்க்கும் பலர் நம்மனாலும் நம்ம இந்த மாதிரியும் பண்ணலாமா, இதுதானே எனக்கு தெரியுமே, இங்க தானே இருக்காரு, பக்கத்துல இருக்காரு. ஸோ அது மாதிரி நிறைய நான் பண்ண பல பேர் அவங்க ஆத்ம திருப்திக்காக பண்றாங்க. நம்மளால முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு போதும் அப்படின்னு. அந்த இதுல இன்னைக்கு நம்ம சந்திக்கிறவர் திரு புஷ்பராஜ் அவர்கள். நீங்க உங்களை பத்தி நீங்க என்னென்ன பண்றீங்கன்றத சொல்லுங்க, மிஸ்டர் புஷ்பராஜ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்னுடைய பேர் புஷ்பராஜுங்க. சரிங்க. ஆ, நான் ஆன்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் சார். சரிங்க. எங்கீங்க? இதோட நோக்கம் இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் தொடர்ந்து பேசிடுறேன். இதோடைய நோக்கம், ஆ, நான் ஹெச்ஐவி அந்த ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சவன் அரசு சார்பா. அப்போ இருக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய மக்களை நேரடியா சென்று பார்க்க முடியாது. ஆனா எங்களுடைய டீம் வழியாக நாங்க போய் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சு அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சோம். அதோடைய தகவல், அதோடைய ரிப்போர்ட் தான் அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் வாசிக்கப்பட்ட ரிப்போர்ட். அந்த அளவுக்கு நாம ஆய்வு செஞ்சு அரசாங்கத்துக்கு கொடுத்துருப்போம் அந்த பணிகளை. பிறகு ம். பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படும் பொழுது நாம அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு மாற்றப்படுறோம். அப்போ நமக்கான ஒரு நிறுவனம் வேணும். அதன் மூலியமாக அந்த பயனாளிகளுக்கு சில பாதுகாப்பான விஷயங்களை செய்யலாம்னு சொல்லி முடிவு செஞ்சோம். அந்த அடிப்படையில தான் 2014 அந்த ஆன்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் தொடங்கினேன். அதன் வழியாக நாம பலதரப்பட்ட மக்களுக்கு சில உதவிகளை செஞ்சோம், நம்மளால முடிஞ்சது. நம்ம அதில் மெயின் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அனாதைகள் என்பவர்கள் வெறும் அழுக்கு துணி, பரட்ட தலை, சுருங்கிய தோல் அப்படி உள்ளவங்க அனாதைகள் அல்ல. வீடு இருந்தும் வசிக்க முடியாதவர்கள், பணம் இருந்தும் சாப்பிட முடியாமல் வாழக்கூடியவர்கள். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அப்படி உள்ளவங்களை நாம கண்டுபிடிச்சு ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு மாற்றுடைய நாம கொடுக்கணும். அதன்படி நாம் இன்னைக்கு ஒரு ஹோமா அதை கன்வெர்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம். டெய்லி நாம் ஒரு 20லேருந்து 25 பேருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அந்த சாப்பாடு வழியாக அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது, நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மனம் ரீதியான விஷயங்கள்ல பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நாம் கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதையும் நாம் முன்னெடுக்கிறோம். ரெண்டாவது இரத்த வங்கி வச்சிருக்கக்கூடியவர்களோட தொடர்பு கொண்டு நாம தேவையானவர்களுக்கு அந்த பிளட் டொனேஷன் செய்கிறோம் சார். மேக்ஸிமம் இப்போ நானே குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 30லேருந்து ஒரு 40 முறையாவது நான் ரத்தம் கொடுத்துருப்பேன், குறைஞ்சபட்சம். ஆமாம். அதில் குறிப்பாக அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தா மட்டும்தான் கொடுப்பேன். பிரைவேட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தா நான் கொடுக்க மாட்டேன். அது என்னமோ தெரியல, அது எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை. ஏன்னாக்கா அரசு ஆஸ்பத்திரி என்பது கைவிடப்பட்டவர்களும் முடியாதவர்களும் போய் சேரக்கூடிய ஒரு இடம். அங்கு சேர்ந்ததுக்கு பிற்பாடு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது, கலங்கி நிற்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு நாம கை கொடுத்தோம்னாக்கா நாம தான் சார் கடவுளா பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் காசு இல்லாதவர்களுக்கு என்னுடைய ரத்தம் போய் சேரணும். அந்த நோக்கத்தில் தான் நாம் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தவங்களுக்கு மட்டும்தான் ரத்தம் கொடுப்போம், பிரைவேட்டில் சேர்க்குறவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. ஆனாலும் கூட நாம் பிரைவேட்டில் சேர்க்குறவங்களுக்கும் சில வழிகாட்டுதல் கொடுப்போம். இந்நேரம் போய் பாருங்க, அவங்கள்ட்ட நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் நான்.
அதுக்காக முற்றிலும் புறக்கணிக்கிறது இல்லை. அதை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கோவிட் வரும்பொழுது நாம அரசாங்கத்தோட சேர்ந்து சில தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மேற்பட்ட நபர்களுக்கு நாம ஒரு 30 35 ஒரு 40 நாள் தொடர்ந்து உணவு கொடுத்துருக்கோம் சார். ஆமா. ரெண்டாவது ம். வந்து அந்த கோவிட்டுக்கு வந்து எல்லோரும் பயந்து இருந்த நேரத்துல என்னுடைய 2 குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பயமா இருக்கக்கூடிய வெளியில வர முடியாத வீடுகளை அழைச்சி இங்க வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, கோவிட்ங்கிறது ஒரு பயமுறுத்த ஒரு நோய் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க போய் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருக்கிறதா நோயா இருக்கு. நீங்க நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கீப்பர் பண்ணுவோம். சரிங்களா? தள்ளி நின்று பேசுவோம். தள்ளி நின்று நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்குவோம். அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்திலேருந்து நாம விடுபட செஞ்சிருக்கோம் சார் பொதுமக்களுக்கு. அதை